சரி அதெல்லாம் இருக்கட்டுங்க. முதல்ல கேக் கட் பண்ணுங்க. ம். கட் பண்ணு தென்றல். சித்து, இந்த கேக் நீ தான் சாப்பிடணும். நான் தான் ஊட்டி விடுவேன். வேண்டாங்க, நீங்களே சாப்பிடுங்க. சாப்பிட போறியா இல்லையா? இப்போ நீ எனக்கு ஊட்டி விடு. ஊட்டி விடு. இது நல்லா இருக்கு. தட்டுங்க. அம்மா உங்களுக்காக பால்கோவா செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். ஐயோ இதுக்கு தட்டலாம், தட்டுங்க. இத கூட உன் கையால நீயே ஊட்டி விடு. ஊட்டி விடு. நானா? ஆமா நீதான். ஊட்டி விடு. டேய், பர்த்டே பேபி ஆசைப்படுதுல, ஊட்டி விடு மச்சான். இதோ. கிளாப்புங்க, கிளாப்புங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி ஓகே, எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சித்து, உன் போன் எடு. ஏங்க? எடு. நான் ஒன்னு எடுக்கிறேன். இப்படி வா வா. ஸ்மைல். தென்றல், many more happy returns of the day. வாங்கிக்கோ. நேத்து பாட்டி உன்கிட்ட ஏதோ பிளான் செக் கொடுத்து உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்களா? ஆனா நீ அவங்கள புரிஞ்சுக்காம அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன்னு பாட்டி என்கிட்ட
ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அப்போ நேத்து உங்க பாட்டி என்கிட்ட blank செக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சா? இல்ல இல்ல தென்றல், இல்ல. எனக்கு அந்த விஷயம் முன்னாடிலாம் தெரியாது. நைட்டு தான் அந்த விஷயத்த பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. என்ன இருந்தாலும் பாட்டி உன்னோட வயசுல பெரியவங்க. அவங்கள நீ அப்படிலாம் அவமானப்படுத்திருக்க கூடாது தென்றல். நான் தான் அவமானப்படுத்துறேன் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக நீங்களும் உங்க பாட்டியும் எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி வரீங்க? ச்சே, நல்ல பாட்டி நல்ல பேரன். பிறந்த நாள் அதுமா நான் கோவப்படாம இருக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாம மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இரு சித்து, அதை எடுக்காத. அது சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்கு. ஏங்க அந்த ஆகாஷ் தம்பி கிட்ட அவளை போய் பார்த்து gift கொடுத்து சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னேன். ஆனா அந்த தம்பி தென்றலை போய் பார்த்தாரா, gift கொடுத்தாரா, அவளை சமாதானப்படுத்தினாரா, எந்த தகவலுமே தெரியவே இல்லையே. ஹலோ தம்பி, என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி நீங்க தென்றலுக்கு பிறந்தநாள் gift கொடுத்து அவளை சமாதானப்படுத்திட்டீங்களா தம்பி? ஹலோ ஹலோ தம்பி, நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி, தென்றலை பார்க்க போனீங்களா? அவளை பார்க்க போய் இப்பவும் நான் உங்க பொண்ணுகிட்ட அவமானப்பட்டதுதான் மிச்சம். என்ன தம்பி சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? நீங்க சொன்ன மாதிரியே நான் தென்றலுக்கு பர்த்டே விஷ் பண்றதுக்கு எஃப்எம் போயிருந்தேன். ஆனா தென்றல் என்ன வழக்கம் போல அவமானப்படுத்திட்டேன். சித்து, இந்த கேக் நீ தான் சாப்பிடணும். நான் தான் ஊட்டி விடுவேன். இப்போ நீ எனக்கு ஊட்டி விடு. அது சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்து. இனி உங்க பொண்ணை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அத்தை பாக்குறப்பெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்துறா. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு தம்பி. தம்பி, இனிமே தென்றலை சமாதானப்படுத்துறதுங்கிறது என்னாலயோ உங்களாலயோ முடியாது போல இருக்கு. நான் உங்ககிட்ட
உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாரதாம்மாவால தான் இனிமே தென்றல சமாதானப்படுத்த முடியும். ஏன் தம்பி, நீங்க தென்றல் விஷயமா சாரதாம்மாவை போய் பாத்தீங்களா? பார்த்தேன். எனக்கு அவங்களையும் நம்பலாமா வேண்டாமான்னு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன தம்பி சொல்றீங்க? அவங்க கிட்ட என்ன குழப்பம்? 1000 இருந்தாலும் அந்த சாரதாம்மா உங்களுக்கு பெரியமா தானே, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் தானே பண்ணுவாங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு தான் நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா என் பாட்டி சாரதாமாவை பத்தி வேற ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சாரதாமா தென்றல அவங்க பையன் சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற திட்டத்துல இருக்காங்கன்னு பாட்டி சொல்றாங்க. இது சாரதாமா பாட்டி கிட்ட நேரடியா சொன்னதா பாட்டி திரும்ப திரும்ப சொல்றாங்க. இப்போ எனக்கு யார நம்புறதுன்னு தெரியல. சாரதா அம்மாவை நம்புறதா இல்ல பாட்டி சொல்றத நம்புறதான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவர் என்ன திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு? அப்போ அந்த சாரதா தென்றல பையன் சித்துக்கு கட்டி வைக்கிறதுக்காக தான் கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்களா? இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? நான் பேசுறேன் சார். ஓகே சார். ஓகே சார், முடிச்சிடுறேன். சிஸ்டம் ஒர்க் பண்ணுதா? ஒர்க் பண்ணுதே. அப்புறம் எதுக்கு நீ ஒர்க் பண்ணாம பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? முக்கியமான ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த ஆபீஸ்ல என்ன தவிர யார் உனக்கு முக்கியமான ஆளு? எம்டி. எம்டியா? கண்டினியூ பண்ணு. ஐயோ. ஓகே சார். காத்து வரலையா? தெரியுது. ஓகே சார். சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இருந்தாலும் ஆகாஷை நீங்க இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிருக்க கூடாது. பர்சனலா ஆகாஷ் மேல உங்களுக்கு 1000 கோவம் இருந்தாலும் அந்த கோவத்தை இன்னைக்கு அவர்கிட்ட காட்டியிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பாவங்க அவரு. உங்க மேல மரியாதை வச்சுதானே உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ண இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அவர்கிட்ட உங்களுக்கு பேச பிடிக்கலைன்னா நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படிலாம் அவரை இன்சல்ட் பண்றது ரொம்ப டூ மச்சுங்க. என்ன பேசுற நீ? எது டூ மச்? முதல்ல அந்த ஆகாஷ் எனக்கு யாரு? அவர் எதுக்கு என் பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்? நான் தான் அவரை எப்பவோ தலை முழுகிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு பர்த்டே அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சும்மா என்ன தேடி வரணும்? நேத்து என்னடானா இவர் பாட்டி வந்து என்கிட்ட பிளாங்க் செக் கொடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்கன்னு மிரட்டுறாங்க. இன்னைக்கு இவர் வந்து இவர் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வாதம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்றவங்கள இன்சல்ட் பண்ணாம மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? இல்லங்க, ஆண்டாள் பாட்டி உங்களை ஊரை விட்டு போக சொல்லி மிரட்டின விஷயம்லாம் ஆகாஷுக்கு தெரியுமோ தெரியாது. அந்த பாட்டி ஆகாஷ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்க போறாங்க. அவங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆகாஷ் அவங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அவர் யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு? முதல்ல அவர் என்ன சந்திக்க வரக்கூடாது. என்ன சந்திச்சா நான் இப்படிதான் அவரை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ தேவையில்லாம அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன டென்ஷன் பண்ணாத. ஏங்க நில்லுங்க.
தென்றலே அந்த ஆகாஷ குப்பை துடிக்கு அனுப்பிட்டால, அப்புறமும் எதுக்குடா அந்த விளங்காத ஆகாஷ்க்கு வக்கீல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? டேய், முறைக்காம நான் சொல்றத புரிஞ்சுக்கடா. இனிமே எந்த காரணத்தை கொண்டோம் தென்றல் லைஃப்ல அந்த ஆகாஷ் வரவே முடியாது. இனிமே தென்றலுக்கு எல்லாம் நீதான்டா. அதனால தயவு செஞ்சு இனிமேலாவது உன் மனசுல இருக்கிற காதல தென்றலுக்கு தெளிவா புரிய வைக்க முயற்சி பண்றா. இப்ப நீ என்கிட்ட அடி வாங்கியே சாக போற. இதை உன்னை சொல்லிடு. டேய், நான் உன் நல்லது தான்டா சொல்றேன். ஏன்டா நான் புரிஞ்சுக்க மாட்டேன்? டேய், சித்து, ஒரு முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. வா போலாம். ஏங்க அதெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். கோயிலுக்கா? எதுக்கு? உங்க பிறந்த நாளுக்காக கோயில்ல ஸ்பெஷல் அர்ச்சனை பண்றதா வேண்டியிருக்கு. வாங்க போயிட்டு வரலாம். வர வர உன் அன்பு தொல்லைக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. சரி வா போலாம். வாங்க. வரோம். வரேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்க ரெண்டு பேரும் இப்படி ஜோடியா பாக்குறதுக்கு மனசுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருங்க. இந்த ப்ரோக்ராம்ல வந்து அந்த வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் அந்த ஒரு ஆடும் ஆட் பண்ணி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, வேலை பார்த்துட்டு இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? எப்படிமா ஆகும்? இப்படி ஏன் ஃபைல் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி ஆகும்? அட்லீஸ்ட் லவ்வாவது பண்ண தெரியுமா? என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன லவ் பண்ண மாட்டேங்கறியா? அதுதான் பிரச்சனை. ஒண்ணு இல்ல. எப்படி லவ் பண்ணங்கிறதுக்கு சாட்சியா ஒரு லவ் ஜோடியை காட்டுறேன். வரியா? வேலை பாரு. வா மேகி. இந்த புடி. வா வா வா. வா. ஏய், என்னடா? என்னங்க ஏன் வண்டியில உட்கார வர்றீங்க? உங்க வண்டி எடுங்க. கோயிலுக்கு தானே போறோம். ரெண்டு வண்டி எதுக்கு? ஒரே வண்டியிலேயே போலாம். சரி உட்காருங்க. ஏங்க என்னங்க உட்கார சொன்னா வண்டி மேல ஏறிட்டு இருக்கீங்க? பின்ன ரெண்டு பக்கமும் கால் போட்டு உட்கார்ந்தா தானே கம்ஃபர்டபுளா இருக்கும். என்னது? ரெண்டு பக்கமும் கால் போட்டு உட்கார போறீங்களா? அது இல்லங்க, ஒன் சைடா உட்காருங்க, அதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன சித்து நீ உல்டாவா சொல்ற? பொதுவா பைக்ல டபுள் சைடு உட்கார்ந்தா தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒன் சைடு உட்கார்ந்தா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இது கூட தெரியல உனக்கு. நீ எல்லாம் எப்படிதான் பைக் ஓட்ட கத்துக்கிட்டியோ? ஏங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. நான் நல்லா வசதியா தான் உட்காருவேன். போலாமா? போலாங்க. போலாம். டேய், எதுக்குடா சித்து தென்றல ஒன் சைடா பைக்ல உட்கார சொல்லி கம்பல் பண்றான்? ட்ரீட். மர மண்டை. பைத்தியமே, வேற எதுக்கு? தென்றல் ரெண்டு பக்கமும் காலை போட்டு உட்கார்ந்தா ரோட்ல இந்த ஸ்பீட் பிரேக்கர், மேடு, பள்ளம் இதெல்லாம் வரும்ல. அப்படி வரும்போது ரெண்டு பேரோட பாடியும் டச் ஆயிருமா. அதனாலதான் சார் டீசென்ட்டா தென்றல ஒன் சைடா காலை போட்டு உட்காருங்கன்னு சொல்றாரு. உன்னாலதான்டா அவன் கெட்டு போறான். ஆனா கூட என்கிட்ட வந்துருவிய. அவன் லவரோட பைக்ல போகும்போது எப்படி எல்லாம் உரசிட்டு போலான்னு யோசிப்பா. ஆனா இவன் ஒருத்தன் தான் எப்படி எல்லாம் உரசாம போலான்னு மட்டும் யோசிக்கிறான். ஏன்டா இப்படி இருக்க? இவெல்லாம் பேசாம சாமியாரா போயிடலாம். கொண்டுறணும்.